ஏன் லேட்டு? சாரிங்க, ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. பசி உயிர் போகுது, போய் எல்லாம் ரெடி பண்ணு போ. இப்பதானுங்க வர்றேன், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா உங்களுக்கு டின்னர் பண்ணி தரேன். எனக்கு டைமுக்கு சாப்பிடலன்னா அப்புறம் பசிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. கொஞ்சம் சீக்கிரம் வரலாம்ல. இன்னைக்கு ஆடிட்டர் கூட மீட்டிங் இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. உனக்கு வீட்டை பத்தின நம்ம கொஞ்சமாச்சு இருந்தா தானே சீக்கிரம் வருவ. சும்மா கூட கூட பேசிட்டு இருக்காத, போய் டின்னர் ரெடி பண்ணு போ. ஏங்க, ரொம்ப பசியா இருப்பீங்க, இப்போதைக்கு இந்த பிரெட்டும் பாலும் சாப்பிடுங்க. இந்த பிரெட்டை எடுத்து எனக்கு சாப்பிட தெரியாதா? இல்லங்க, நீங்க தான் பசியா இருக்குன்னு சொன்னீங்க, மத்த எது செஞ்சாலும் டைம் ஆகும். இப்போதைக்கு இந்த பிரெட்டும் பாலும் சாப்பிடுங்க. இந்த காஞ்சி போன பிரெட்டை சாப்பிடறதுக்கு நான் சாப்பிடாமலே இருந்து பண்ணி. ஏங்க, ஏய் வீடாடி இது. யாராவது வந்தா காரி துப்புவாங்க. நீ எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் கூட பரவாயில்ல, வீட்டையாவது கொஞ்சம் கிளீனா வச்சுக்கலாம்ல. இந்த பிரெட்டை சாப்பிடறதுக்கு நான் ஆர்டர் பண்ணியே சாப்பிட்டுக்கிறேன். நௌரி. டேய் சபரிசே. பா, எப்பப்பா வந்தீங்க? சொல்லிருந்தா நானே வந்து உங்களை கூட்டு வந்திருப்பேன்ல. ஏய் அதெல்லாம் விடுறா. ஏய் என்னடா நினைச்சே போயிட்டேன். எங்கப்பா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல சாப்பாடே சரியில்லை, டைமுக்கும் சாப்பிடுறது இல்ல. இவள தெரியாம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன்ப்பா. அம்மா மட்டும் இருந்திருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுப்பா. பாருங்க, வீடே குப்பை மாதிரி இருக்குப்பா. கேட்டா ஆபீஸ் போயிட்டு வந்து டயர்டா இருக்குன்னு சொல்றாப்பா. வீட்டுல ஒரு வேலையும் செய்யறது இல்ல. சரிடா, அவளுக்கு டயர்டா இருந்தா நீ அதை செய்துட்டு போனால. ஆபீஸ் போயிட்டு வந்து எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்குப்பா. அதுவும் இல்லாம இந்த வீட்டு வேலை எல்லாம் பொம்பளைங்க பாக்குற வேலை தானே, நான் எப்படிப்பா? 2 பேரும் வேலை பார்க்க போறீங்க, அவன் மேல மட்டும் தப்பு சொல்றிய? நியாயமா இது? டெய்லியும் அவ டிஃபன் பண்ணலன்னு சொல்றிய, என்னைக்காவது நீ அவளுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்துருக்கியா? இல்ல அவ கூட மாட ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கியா? நீ எதுவும் செய்யாம அவளை குறை சொல்றிய. சொல்லு, அவ சம்பளத்தையே வாங்கிக்கிற, பின்ன அவளையே குறை சொல்றிய. உனக்கு வெக்கமா இல்லையா? பா, டேய், உங்க அம்மாவும் நானும் வெளியே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வந்தனா உங்க அம்மாவுக்கு எல்லா விதத்துல உதவி செய்துட்டு இருப்பேனா. ஆனா இந்த ஊரை என்ன பார்த்து சிரிச்சிச்சு. ஆனா நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு அவங்க முக்கியம் இல்ல, அவ தான் முக்கியம். இங்க பாருடா, இந்த உலகம் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருந்தா இருக்கும். எதை பத்தியும் கவலைப்படாதடா, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்டா. பா சாரிப்பா, நான் மேக்னட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். மாமா, சாரி அவள்கிட்ட கேளுடா நீ.